7th ஸ்டாண்டர்டில் இப்போ எக்ஸசைஸ் 1.1 பார்க்கலாம். தேர்ட் சம் ஆட் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? 8 அண்ட் -12 8ஐயும் -12ஐயும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நம்பர் என்னது? பாசிட்டிவ் இன்டீஜரில் இருக்குது சரிங்களா, +8. அப்போ நம்ம எந்த பக்கம் கவுண்ட் பண்ணிகிட்டே போகணும்? ரைட் சைட். ஜீரோவில் சென்டர் ஜீரோவில் இருந்து நம்ம என்ன செய்யணும்? ரைட் சைட் கவுண்ட் பண்ணிகிட்டே போகணும். பாசிட்டிவ் இன்டிஜர்ன்றனால 8 கவுண்ட் பண்ணிக்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 சரிங்களா, 8 கிட்ட நிற்கிறோம். அடுத்து என்னது? நெக்ஸ்ட் நம்பர் -12. ஸோ நெகட்டிவ் இன்டிஜர், நெகட்டிவ் நம்பர் அப்படின்றதுனால நம்ம எந்த பக்கம் கவுண்ட் பண்ணணும்? லெஃப்ட் சைட். நெகட்டிவ்னா நான் லெஃப்ட் சைட் கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் சரிங்களா. லெஃப்ட் சைடு இப்போ இந்த 8 இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து கவுண்ட் பண்ணணும். 12 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 நமக்கு எந்த பாயிண்ட் வருது? -4. அப்போது 8 -12 நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சைன்ஸ் பக்கத்தில் இருந்தால் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. நமக்கு என்ன ஆன்சர் வருது? -4 சரிங்களா. யூஸிங் நம்பர் லைன்னு கொடுத்தா நம்பர் லைனில் தான் கண்டிப்பாக போடணும் சரிங்களா. நம்பர் லைன் கொடுக்கல அப்படின்னா நம்ம நார்மலாக ஆட் பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ஈஸியாக இருக்கா சம்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போமா? செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க? -3 அண்ட் -5 சரிங்களா. -3 நெகட்டிவ் இன்டிஜர். ஸோ எந்த பக்கம் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு போகணும்? லெஃப்ட் சைடு. ஓகேவா? ஜீரோலேருந்து லெஃப்ட் சைடு நம்ம -3 கவுண்ட் பண்ண போகிறோம். 1 2 3 ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன நம்பர்? -5. அதுவும் நெகட்டிவ் இன்டிஜர் தான். ஸோ அதுக்கும் நம்ம லெஃப்ட் சைடு தான் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? -5 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணக்கூடாது. ஸோ -5 நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். நம்பர் வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 சரிங்களா. -5 வர -5 கிட்ட இல்லைங்க, -5 வர வரைக்கும் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ -8 -3 -5 ப்ளஸ் ஆட் பண்ண தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் என்ன வருது நமக்கு? ஆன்சர் -8. ஓகேங்களா. ஓகே, இப்போது தேர்ட் சம்மில் எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம்மில் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்டிஜர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இதை நம்ம நம்பர் லைனில் போட தேவையில்ல, நம்ம நார்மலாக சம் தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம், நம்ம சைன்ஸை ரீகால் பண்ணிக்கலாம். எந்த சைன் வந்தால் எப்படி போடணுன்ட்டு. பாசிட்டிவ் நம்பர்ஸில் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் சைன்லேயும் வந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? ஆட் பண்ணி ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. மைனஸ் சைனில் வந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே நெகட்டிவ் இன்டிஜர்ஸாக வருது அப்படின்னா, ரெண்டுமே மைனஸில் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு ப்ளஸில் இருக்குது, செகண்ட் நம்பர் மைனஸில் இருக்குது அப்படின்னாலும், அல்லது ஃபர்ஸ்ட் நம்பர் எனக்கு மைனஸில் இருக்குது, செகண்ட் நம்பர் ப்ளஸில் இருக்குது அப்படின்னாலுமே நமக்கு சப்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போட்டுக்கோங்க சரிங்களா. பிக்கஸ்ட் நம்பரோட சைன் போடணும். ஓகே, இப்போ சம்முக்கு போகலாமா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது? -100. செகண்ட் நம்பர் -10 சரிங்களா. அப்போ மைனஸ் வந்திருக்கனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட போகிறோம். 100 + 10 110. ஸோ மைனஸில் இருக்கனால -110 ஆன்சர். அவ்வளோதான். புரிஞ்சோமா? ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்பர் பாசிட்டிவ் இன்டிஜர், செகண்ட் நம்பர் நெகட்டிவ் இன்டிஜர். +, மைனஸ் வந்தால் என்ன, +, மைனஸ் வந்தால் என்ன போட சொல்லியிருக்கேன்? சப்ராக்ட் பண்ணி பிக்கஸ்ட் நம்பரோட சைன். 20 + -72. 72ல் 20 போச்சுன்னா நமக்கு 52 சரிங்களா. 52. பிக்கஸ்ட் நம்பரோட சைன் இது -52 தான் ஆன்சர். ஓகேவா. ஃபிஃப்த் சம் 82 + -75 ஓகேங்களா. வேறு சைன் தானே இருக்குது, அதனால் என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பரோட சைன். ஸோ 82லேருந்து 75 போச்சுன்னா நமக்கு 7. ஓகேவா. 7. பிக்கஸ்ட் நம்பரோட சைன் எது? பிக்கஸ்ட் நம்பரோட சைன் முன்னாடி வந்து மைனஸோ ப்ளஸோ இல்லை அப்படின்னா நான் ப்ளஸ்ன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ +7 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா. சிக்ஸ்த்து சப்டிவிஷன். ரெண்டு நம்பருமே நமக்கு மைனஸில் தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ ரெண்டு நம்பருமே நம்ம ஆட் பண்ணி
மைனஸ் சைன் போட்டுடணும். 48யும் 15யும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 63 ரெண்டுமே மைனஸ் சைனாக இருக்கிறதுனால ஆன்சரும் மைனஸ் சைன் தான். ஓகேங்களா? 7th சப்டிவிஷன் பாருங்கள். -225 ப்ளஸ் -63 ரெண்டுமே இங்கேயும் மைனஸ் சைன் தான். ஸோ ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட்டுடணும். 63 882 288 ரெண்டுமே மைனஸ் சைன்ற சேம் சைன்றதுனால ஆட் பண்ணியிருக்கேன். மைனஸ் சைன் போட்டுட்டேன். ஓகேவா? புரிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ்? ஈஸியாக இருக்கா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.